இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்கள் அடியார்களுடைய திருவடியும் வணங்கிக்கிறேன். அன்பினை பெறுவாயாக. அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுவாமிகளோட வண்ண விருத்த பாடலில் இன்னொரு பாடல் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் மிக அருமையான பாடல்கள், எல்லாமே ஆழமான பொருள் செறிவும் இருக்கும், ஆழமான கருத்தாகவும் இருக்கும். ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே அப்படின்வார். அது மாதிரி அந்த சொல் கட்டு அமைப்பும் கருத்தாழமும் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அவர் ஒவ்வொரு பாடல்லையும் ஆரம்பத்திலேருந்து, அதாவது இறைவன்னா எப்படி இருப்பார், அவரை வணங்குறதுனால என்ன கிடைக்கும், முதல்ல இறைவன் எப்படி இருப்பார், வணங்கினா என்ன கிடைக்கும், என்னெல்லாம் நமக்கு பிரச்சனை இருந்தால் எங்கே ஒப்படைக்கலாம், அப்படியே ஸ்லோ மோஷனில் ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் பிடிப்பார். இந்த துன்பம் நிறைஞ்சது இந்த பிறவி, நிலையற்றது இந்த பிறவி அப்படின்னு எடுத்துக்காட்டுவார். அடுத்த பாடல்களில் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாடிப்படி ஏறுற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டு வருவார். அதுக்கப்புறம் இந்த நிலையற்ற வாழ்க்கையை நம்பி நீ கஷ்டப்படாத, நிலையற்ற இந்த வாழ்க்கையை நம்பி நீ காலத்தை வீணாக்காத, மனசளவில் துன்பப்படாத. சரி, துன்பப்பட வேணாம், அப்போ என்ன செய்யணும், இங்கே புடி மந்திரம் ஒன்றை நினைந்து மனம் புரியும்படி சிந்தை தெளிந்து நீ வாடுவாய். அப்போ உனக்கு என்னெல்லாம் கிடைக்கும், ஏன் கிடைக்கணும், அப்படியே படிப்படியாக சொல்லிட்டு வருவார். முத்தி நெறியை டச் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு பாடல்கள்லையும் இந்த திசை காட்டும் கருவி ஒன்று இருக்கும். அதோட முள் எப்போதும் நார்த்தை நோக்கி இருக்கும். எந்த இடத்துல நீங்கள் எப்படி திரும்பி சுற்றி வச்சாலும் முள் வெறும் வடக்கு நோக்கி மட்டுமே காமிக்கக்கூடியது. அதே மாதிரி சாமி என்ன பண்ணுவார், ஒரு இடத்துக்கு ஆரம்பித்தார், இறைவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வணங்கினா என்னெல்லாம் கிடைக்கும், எப்படியெல்லாம் வணங்கணும், ஏன் வணங்கணும், அப்படியே சொல்லிகிட்டே முத்தி நோக்கியை தொட்ட உடனே எல்லா பாட்டிலையும் அவர் நிற்கிற இடம் என்ன கருத்து, ஆழமான கருத்துன்னா அந்த முள் வடக்கு நோக்கி நிற்கிற மாதிரி மனுஷன் இந்த பிறவியிலிருந்து கிடைக்க இந்த பிறவியை கொண்டு முத்தி நெறி அடையிறதாண்டா உன் பிறவிக்கே பயன். அதனால் நீ அதை நோக்கி போன்னு ஒவ்வொன்றையும் சொல்லுவார். அவருக்கு நோக்கம் என்னன்னா எல்லா நாட்களும் பேரின்பத்தை அனுபவிக்கணும். அதுதான் பேராசை ஏதுக்கடி பேரின்ப வள்ளலுக்கு பாராதி அண்டமெல்லாம் பக்தரை காக்க வல்லோ அப்படின்னு பாராதி அண்டமெல்லாம் பக்தரை காப்பாற்றணும் இவர். அதுதான் இவருக்கு பெரிய ஆசை. அந்த காரணத்தால் எல்லாருக்கும் எல்லா பாட்டிலையும் வற்புறுத்தி சொல்கிற ஒரே கருத்து, முத்தி அடையணும், இந்த நிலையில்லாத வாழ்க்கையை நம்பி துன்பத்தில் வாழாத, என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஏமா கூட்டிகிட்டு போனால் எல்லாம் ஒன்றை விட்டு போயிடும், அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ பிடிக்க வேண்டியதை பிடிச்சிக்கோ, அப்போ நீ கீழே விழாமல் இருப்ப அப்படின்னு இறைவனோட திருவடி அடைஞ்சின்னா உனக்கு முத்தி. அதுதான் இறைவனோட அருள் தான் முத்தி, இறைவனோட கருணை தான் முத்தி, இறைவனோட திருவடி தான் முத்தி, இறைவன் தான் முத்தி, அந்த பேரானந்தம் தான் முத்தி. அதை எப்படியெல்லாம் அடையலாம், அதுக்கு ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு விதமாக சொல்லி ஒரே கருத்தில் நிறுத்துவார். அந்த வடக்கு பார்த்து முள் நிற்கிற மாதிரி முத்தியை அனுபவிக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதுதான் அவருடைய அத்தனை பாடல்களிலும் நச்சுன்னு இருக்கக்கூடிய மைய கருத்தாக இருக்கும். சொல் அலங்காரம் வேறையாக கருத்து சொல்லிகிட்டே வருவார், அங்கே நிறுத்துவார். அது மாதிரி இந்த எல்லா பாடல்களும் அப்படி இருக்கும். நம்ம இந்த ஒரு பாடலை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மதியொடு புனைந்த கங்கை மகுடமணி கொன்றை தும்பை மலையரசன் அன்று தந்த மதன விழி கொண்ட சுந்தர மனைவியோடு சென்றமர்ந்த மரபை அறிகின்ற தந்திரம் அறியாமல் மணலகரி கொண்டு சிந்தை மகிழ்வோடு திரிந்து பெண்கள் மயலது சுழன்று பொங்கி மருவியது பின் தொடர்ந்து மலமதிலிடைந்து நொந்து மகவுபடு துன்பமென்றும்
விலகாதோ. பதிதனில் உறைந்த அன்பர் பவமது கடிந்து ஒன்றன் பதமிசை படிந்து விந்தை பகத்திரு மந்திரம் என்றன் பவக்கடல் கடந்து வந்த பரவுணர்வு கொண்டு தங்க முடியாதோ. பலவித குணங்களைந்த பருவமது மிஞ்சுகின்ற பருவிமதி சென்றிலங்கு பர்வதமென புகன்ற பரமநிலை கண்ட தொண்டர் பணிவிடையில் அன்பு கொண்டு தவறாமல் துதி பெருகுணம் பொருந்த துணிவு பெரு சிந்தை தந்து துறவுகள் பதம் பணிந்து துகளறு தலம் புகுந்து துணையென அறிந்துணர்ந்து துரிய நிலை சொந்தமென்று அருள்வாயே. துவிதமுடிருந்து கந்த துயர்கள் பலவும் தவிர்ந்து துரிதமுட சந்திரபிம்ப சுடர்தனில் அழுந்தி நந்தி துஜகருட கம்பமென்ற துருவ நிலை அந்தமென்றும் அறியேனோ. கதி பெறவும் நன்று நன்று கணவனை அறிந்த மங்கை கருதி அவள் சென்றணைந்த கலவியில் நயந்து கொஞ்சம் கனியமிர்தமுண்ட வஞ்சி கனவிலும் மறந்து நெஞ்சம் அயர்வாளோ. கபடமன வஞ்ச நெஞ்ச களவு கொலை தஞ்சமென்ற கயவரை மறந்து அஞ்சி கசடர மொழிந்த விஞ்சை கருணை பொழி மன்றமொன்று கடைப்பிடித்திருந்தவென்றும் நிலையாமே. இந்த பாட்டு அந்த திருப்புகழினுடைய நடையில் இருக்கக்கூடிய வண்ண விருத்தங்கள் மிக அழகு. இது மாதிரி பாடல்களை கேட்குறதுக்கு எங்கே பாடினாலும் திருப்புகழ் பாடுற இடத்துல முருகன் இருப்பாராம். ராமநாமம் ஜபிக்கிற இடத்துல ஹனுமன் ஆஞ்சநேயர் இருப்பாராம். ஏன்னா ராமநாமத்து மேலே அவருக்கு இருந்த ஒரு பற்று, ஒரு அன்பு. அது மாதிரி அருட்பாடல்கள் எங்கே பாடினாலும் ஆண்டவர் அங்கே இருப்பார். ஏன்னா அவருக்கு இந்த பாடல்கள் கொடுத்ததோட நோக்கம் அன்பர்கள் அடியார்கள் இதை பாடணும், இதை தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சிக்கணும், இதுதான் அவருடைய ஆசை இல்லையா? இந்த பாடல்களை கொடுத்ததன் மூலமாக இந்த நல்ல விஷயங்களை மக்கள் புரிஞ்சிக்கணும், அதுதான் அவருடைய ஆசை. அப்போ இதை பாடுற இடத்துல அவர் இருப்பார், இதை கேட்பார், புரிஞ்சிக்கிறவங்கள ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பார். குழந்தைங்களா வர்றீங்களா என் வழியில்? வாங்க வாங்க, நான் வழி காமிச்சது உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, வாங்க வாங்க என் வழியில் வாங்க. என் பாதையில் வந்தவங்களை நான் கைவிட மாட்டேன், நான் உங்களை பிடிச்சிக்கிறேன். நீங்கள் எப்போ என்னோடய பாதைக்குள்ளே நுழைஞ்சிட்டீங்களோ நான் உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து காத்திருந்து நம்மளை கூட்டிகிட்டு போவார். அப்படிப்பட்ட அருமையான பாடல்கள் ஆண்டவரோட சுவாமிகளோட ரெட்டிப்பட்டி சுவாமிகளோட பாடல்கள். இந்த பாடலோட பொருள் சிவபெருமானோட திருமுடியில் பிறை அணிஞ்சிருக்கார், அதெல்லாம் தெரியும். சடையில் கங்கையை தாங்கியிருக்கார், இது எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து தான். கொன்றை மாலை அணிஞ்சிருக்கார், தும்பை மாலை அணிஞ்சிருக்கார். பந்தத்திலிருந்து நீங்கியவர்களையும் அன்பர்களையும் காக்கக்கூடிய சிவபெருமான் மலையரசனுடைய மகளான பார்வதி தேவியை தன் இடபாகம் இருத்தி அமர்ந்த மரபை நாம் அறிய என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர வேண்டும். சிவபெருமான் பக்கத்தில் உமையம்மை இருக்காங்க. பர்வதராஜனுடைய மகளாக பிறந்தபோது பார்வதியாக இருந்தபோது இவர் திருமணம் பண்ணிட்டார் இல்லையா? அந்த தேவியை இடப்பாகம் இருத்தி அமர்ந்த மரபை நாம் அறிய என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர வேண்டும். ஆனால் நாம் மனமயக்கத்தால் சிந்தை மகிழ்ந்து, அந்த மகிழ்ச்சியில் சிந்தை மகிழ்ந்து இங்கே இருக்கிற சின்ன 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 விஷயங்களை பார்த்து சிந்தை மகிழ்ந்து காம வயப்பட்டு அதிலேயே மூழ்கி அதற்காகவே அதன் பின் அலைந்து மும்மலங்களில் சிக்கி மனம் நொந்து உன்றன் குழந்தைகளாகிய நாங்கள் படும் துன்பத்திலிருந்து எப்போது விடுதலை கிடைக்கும்
விடுபடுவோம் அப்படின்னு நாம் நினைக்கணும். இப்போ அப்படி கேளுங்கன்னு அவர் கற்றுத்தர்றார், நமக்கு சொல்லித்தர்றார், வழிகாட்டுறார். சரி, பார்வதியோட பரமசிவன் உட்கார்ந்துருக்காரு. அவரை நாம் ஏன் வணங்கணும்னா, காமம்னா வெறும் உடல் இன்பம் மட்டும் காமம் இல்லை. எது மேலே ஆசை வச்சாலும் அது காமத்தில் வந்து சேர்ந்துக்கும். ஆசை, அந்த நுகர்ச்சி மேலே இருக்கிற இன்பம், பற்று, அது எல்லாம் எந்த விஷயமாக இருந்தாலும் ஆசைப்பட்டுட்டா அது காமம். அந்த மாதிரி நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து அதில் ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சி அதிலேயே ஊறி திளைச்சி ஆஹா மீண்டும் மீண்டும் அதை அடையணும். வழக்கமாக பெண்கள்னாலே ஆடைகள், அலங்காரங்கள், நகைகள் இப்படி விரும்புகிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஒரே ஒரு புடவை எடுத்தால், ஒரே ஒரு நகை எடுத்தால், ஒரு தடவை அழகாக அலங்காரம் பண்ணிட்டு போனால் திருப்தி அடைஞ்சிடுவாங்களா? இல்லை. அடுத்த ஒரு வண்ணத்தில் புடவை எடுக்கணும், அடுத்த ஒரு நகை அணியணும், அடுத்த ஒரு அலங்காரம் பண்ணிக்கணும். இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இது கிடைச்சா நல்லாயிருக்கும். பெண்கள்ல உதாரணத்துக்கு நான் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால பெண்ணுன்னு சொல்கிறேன். துணிமணி எல்லாரும் விரும்புகிற ஒரு பொருளாக இருக்கிறதுனால உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆடை முக்கியம். அது எப்படி இருக்கணும் அப்படின்றதில் கவனம் செலுத்தி மேலே 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 அதை வாங்கி குவிக்கிறது. அதை வாங்கி குவிக்கிறதையும் கடன் பட்டாச்சும் வாங்கிறது. அதனால் பல துன்பங்களை அனுபவிக்கிறது. அதாவது ஒரு தேவைன்னு நம்ம ஆசைப்படுறோமா, அந்த ஆசை தேவையாக மாறும். அந்த தேவையை நிறைவேற்றுறதுக்கு நம்ம பல துன்பங்கள், பல முயற்சிகளை எடுப்போம், பல துன்பங்களை அனுபவிப்போம். அதுக்கப்புறம் அந்த ஆசை நிறைவேறும். அதை கண்டு ஆஹா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை செய்துன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம மனசு ஒரு ஆறுதல் சொல்லிக்கும். அதுதான் முடிஞ்சு போச்சே, அடுத்து ஆசைப்படாமல் இருக்குமா மனசு? ஆசை பிசாசு. பிடிச்சதுன்னா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் போய் பிடிச்சா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், விடாது. ஒரு ஆசை நிறைவேறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதான் நிறைவேறி போச்சேன்னா அந்த ஆசை போயிடாது, அடுத்த ஒரு எண்ணத்தை பிடிச்சிக்கும். அது ஒரு இடத்துல ஒரு பாடலில் சுவாமிகள் சொல்லுவார், இந்த ஆசையை வந்து வேசியர் அப்படின்னு சொல்லுவார். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் கிட்ட பொருள் இருக்குன்னா அவங்கக்கிட்ட போய் பழகுவாங்க. அவங்கக்கிட்ட பொருள் தீர்ந்து போச்சுன்னா இன்னொருத்தரை போய் பார்த்து பிடிச்சிப்பாங்க. தன்னோட தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு இவரால் முடியலன்னா இன்னொரு ஆளை பிடிச்சிக்குவாங்க. அது மாதிரி இந்த ஆசை என்ன பண்ணுமா, ஒரு ஆசை நிறைவேறி போச்சுன்னா அடுத்த ஆசையை போய் பற்றி பிடிச்சிக்கும். அதை நிறைவேற்றுறதுக்காக அவஸ்தைப்படும். ஏதோ நமக்கு சாதகமாக பண்ணுற மாதிரி ஒரு பாவனை பண்ணிக்கிட்டு நம்மளை சதா துன்பத்தில் ஆழ்த்திக்கிட்டே இருக்கும். ஆனால் அது நமக்கு தெரியாது, தெரிய விடாது. இதுதான் கரெக்டு, இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம் அப்படின்னு நமக்கு அது சொல்லித்தரும். நம்ம மனசு இதுதான் கரெக்டுன்னு நமக்கு சொல்லித்தரும். நம்மளை துன்பத்தில் ஆழ்த்துறது அந்த ஆசை தான். அது நிறைவேறாத ஆசையாயிட்டா அதனால் அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல் எல்லாம் உண்டாகும். அது சாதாரணமாக ஓயாது. ஆசை வந்தால் நிறைவேறிட்டால் பரவாயில்ல, இந்த ஆசை நிறைவேறிடுது, இன்னொன்று பற்றி பிடிச்சிக்கும். நிறைவேறாமல் போகுமானால் அது நம்மளை ரொம்ப ஆபத்தில் ஆழத்தில் கொண்டு உருட்டி விட்டு வேடிக்கை பார்க்கும். அப்பேற்பட்டது இந்த ஆசை. அதை சொல்கிறார், இந்த காம வயப்பட்டு, அந்த காமன்றது பல ஆசைகளையும் சேர்த்தது. காம வயப்பட்டு அதிலேயே மூழ்கி அதை காக்கவே, அதை நிறைவேற்றவே அதன் பின் அலைந்து மும்மலங்களில் சிக்கி மனம் நொந்து உன்றன் குழந்தைகளாகிய நாங்கள் படும் துன்பத்தில் இருந்து எப்போது விடுபடுவோம்? நம்ம மனசு அப்படி நினைக்குமா? நினைக்காதா? ஒரு பக்குவம் வரும்பொழுது துன்பப்பட்டு அடி வாங்கி உடம்பில் அடி வாங்கிறதில்ல, மனசில் உணர்வுகளால் நம்ம அடி வாங்கி, பொருளாதாரத்தால் அடி வாங்கி, அது மாதிரி எப்போ அடி வாங்குகிறோமோ, எப்போ துன்பப்படுறோமோ அப்போல்லாம் நம்ம மனசு நினைக்கும். ஆனால் அதை ஏற்றுக்காது. அது மனசுக்குள்ளேயே ஒரு போராட்டம். நம்ம துன்பப்படுறோன்னு தெரியும், இதனால தான் படுறோன்னு யோசிப்போம். ஆனாலும் அதை ஆமான்னு ஏற்றிட்டு அதிலேருந்து விலக மாட்டோம். அதில் ஒரு இன்பம், அதுக்குள்ளேயே மூழ்கிட்டு இருப்போம். இதில் இருந்தெல்லாம் நாங்கள் விடுபடணுமே ஐயா அப்படின்னு நாம் கேட்கணும். சொல்கிறார், உன்னை நாடிய அன்பர் பாவங்களை களைந்து உன் திருவடிகளின் மீது மட்டுமே
மனம் லயிக்கும்படியான மந்திரத்தை சொல்ல வேண்டும். திருவடிகளில் மட்டுமே மனம் இருக்கும்படியான மந்திரத்தை சொல்ல வேண்டும். அது புரியும் விந்தை காரணமாக பிறவிக் கடலை கடந்து இறை உணர்வோடு மட்டுமே அங்கேயே தங்க வேண்டும். அப்படி போச்சு திரும்ப வந்துட்டா அது நிலை இல்லை. எந்த ஒரு செயலை செய்தாலும் முழுமையாக செய்யணும். அப்படி போயிட்டு ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு தடவை பேட் எடுத்து ஒரே ஒரு தடவை பால் அடித்தா அவங்க பெரிய பிளேயர் கிடையாது. சதா சாதகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து அந்த டச்சிலேயே இருக்கணும்னுவாங்க. அது மாதிரி ஓட்டப்பந்தய வீரரோ விளையாட்டு வீரரோ ஒரு செஸ் சாம்பியன் எந்த வேலை வேணாலும் வச்சுக்கோங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களோ எந்த ஒரு சப்ஜெக்ட் நடத்துகிறாங்க அதோட டச்சிலேயே இருக்கணும். இல்லைன்னா அதுலேருந்து விலகிடுவாங்க. அந்த முழுமையான ஆற்றல் திறமை இல்லாமல் போயிடும். அப்போ அந்த திறமை நல்லா இருக்கணும்னா அது கூடவே இருக்கணும். அதை ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேலே மேலே நம்ம அதை சாதகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது திறமையாக மாறும். வெற்றியை தேடும், வெற்றியை தொட முடியும். இல்லைன்னா வெற்றிக்கு வாய்ப்பே இருக்காது. அதை சொல்கிறாரு. அந்த மாதிரி அங்கேயே தங்க வேண்டும். இது மிகப்பெரிய வெற்றி. அதாவது பல பிறவிகளாக நம்ம செய்து வந்த வினைகள்லேருந்து நம்ம மீள்றோம். பிறந்து யமன் நமக்கு கூட்டிகிட்டு போய் அடுத்த பிறவி எங்கன்னு காமிச்சு அப்படி தள்ளி விடுவார் பூமியில். என்னவா பிறக்கணும், எப்போ பிறக்கணும், என்னென்ன வினைகளோட பிராரத்வம்னு இருக்கும். சஞ்சிதம் பெரிய ஸ்டோர் கிடங்கு. அதுலேருந்து கொஞ்சத்தை எடுத்து அது வெறும் கஷ்டத்தை கொடுத்தா அந்த ஆன்மாவால் தாங்கிக்க முடியாது, ஜீரணம் பண்ண முடியாது, வாழ்க்கையே வாழ முடியாது. இந்த உலகத்து மேலே வாழ்க்கை மேலே பற்றே வராது. அதனால் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அந்த கதம்பமாக மாலை கட்டுறாங்கல்ல, அது போல் கொஞ்சம் இன்பம். ஏன்னா அந்த இன்பத்தை காமிச்சாதான் அதுக்குள்ளே போவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் துன்பப்பட்டுட்டு என்ன செய்வாங்க, ஐயோ எப்படா இதுலேருந்து வெளியில் வருவோம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் இன்பம், அப்புறம் கொஞ்சம் துன்பம். கலராக மாலையில் வச்ச மாதிரி இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி இறைவன் நமக்கு வகுத்து வைப்பார். அப்போ தான் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். இல்லைன்னா வாழவே மாட்டோம். முழுக்க துன்பமாக இருந்தாலும் நம்ம வாழவே விரும்ப மாட்டோம். முழுக்க இன்பமாக இருந்தாலும் நம்ம திருந்தவே மாட்டோம். அதனால் என்ன பண்ணுவார், துன்பத்தையும் இன்பத்தையும் கலந்து கொடுப்பார். நம்முடைய வினைகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய பூர்வ ஜென்ம வாசனையில் நாம் என்ன சேமித்து வச்சுருக்கோமோ அதை இந்த பிறவிக்கின் கொஞ்சம் எடுத்து மாறி மாறி அழகாக வச்சு வகுத்த வகை அதுதான். வகுத்த வகை அல்லாது கோடி தொகுத்தார்க்கும் தித்தல் அரிதுன்னு ஒரு வள்ளுவர். அது மாதிரி நாம் ஒரு விஷயத்தை தூக்கணும்னா அதுக்கு இறைவனோட கருணை இருக்கணும். அது அவன் வகுத்த வகை என்னவோ அந்த காலக்கணக்கு, அதன்படி தான் நம்ம தூக்க முடியும். அதுக்கே நம்ம அந்த இன்பத் துன்பத்தை அனுபவித்து தூக்கிறோம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழும் பொழுது நம்மகிட்ட இருக்கிற வேண்டாத குணங்கள் அத்தனையும் போக்கி பக்குவப்படுத்தி சூரியகலை சந்திரகலை சென்று கூடும் பர்வதம் போன்ற சுழுமுனையில் இறைவனை காண வேண்டும். அவ்வாறு கண்ட மெய்த்தொண்டர்களுக்கு பணிவிடை செய்வதை விரும்பி அதில் தவறாது ஒழுக வேண்டும். இந்த தவசிகள் ஞானிகள் கிட்ட உறவு சேர்றதே மிகப்பெரிய நல்ல விஷயம். அதுக்கே ஒரு புண்ணியம் வேணும். நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. அப்போது நல்லார் கூட சேர்ந்தால் தான் நமக்கு நல்ல வாசனை நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதையே அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லி பாருங்கள். ஒரு தவறு செய்கிற ஒருத்தரோட நம்ம சேர்ந்து பழகிட்டு இருக்கோம். ஒரு 4 நாள் பழகினா என்ன தோணும் மனசுக்கு, அவங்க செய்கிற தவிர நாமும் செய்யணும்னு ஆசையாக இருக்கும். அவன் எவ்வளோ ஜாலியாக இருக்கான், நாமும் அதை செய்து நாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு புத்தி போகும். உடனே அவன் தூண்டுவான், இந்தா நீ கொஞ்சம் சாப்பிடு, நீ கொஞ்சம் பிடி, நீ கொஞ்சம் குடி அப்படின்னு. அவங்களுக்கு நம்ம மனசு எப்போ பலகீனமாகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த கூட பழகிறோம் இல்லையா கெட்டவங்க, போன உடனே சொல்ல மாட்டாங்க. 4 நாள் அப்படியே போக்கு காமிப்பாங்க. 5ஆவது நாள் அவங்களுடைய கருத்தை அவங்களுடைய பழக்கத்தை அவங்களோட சேர்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க. இந்த காந்தத்து கூட சேர்ற இரும்பும் காந்தமாக மாறிடும். அதுபோல் கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்களுடைய வாசனை இவங்களுக்கு ஒட்டிக்கும்.
அதே மாதிரி நல்லவங்களோட சேர்ந்தால் நல்லவங்களோட குணங்கள் நமக்கு ஒட்டிக்கும். நாம் என்னவா இருக்க விரும்புகிறோம் அப்படின்றத வச்சு நல்லார் சேர்க்கையை நாம் தேடி எடுக்கணும். அது நம்முடைய சொந்த தேவையை பொறுத்தது. நம்ம முன்னேறணுன்றவங்க நல்லவங்க கூட சேருங்க. எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பிறவி எடுத்தாலும் பரவாயில்ல, நான் வீணாக போனாலும் பரவாயில்ல, என்னோடய ஆசைகளை நான் நிறைவேற்றிக்குவேன், நான் இப்படித்தான் முரட்டுத்தனமாக பிடிவாதமாக இந்த பிறவியில் வாழ்ந்துகிட்டே இருப்பேன், என்னை யாரும் காப்பாற்ற முடியாதுன்றவங்க யார் கூட வேணாலும் சேர்ந்துட்டு போகலாம். அவங்க இன்னும் பல பிறவிகள் அடைஞ்சி அப்புறம்தான் பக்குவ நிலைக்கு வருவாங்க. அவங்களும் வருவாங்க ஒரு நாள். ஆனால் என்னைக்குன்னு சொல்ல முடியாது, எத்தனை காலம்னு சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் வரையறை கிடையாது. ஒவ்வொரு பிறவியிலையும் அவங்க புதுசு புதுசாக தப்பு பண்ணலாம், திரும்ப பாவத்தை சேர்க்கலாம், திரும்ப அதுக்கேற்ற பிறவி கிடைக்கலாம். அதுக்கு கேரண்டி கிடையாது. அவங்கவுங்களுடைய அந்தந்த நேர இன்பத்தையும் செயல்பாடுகளையும் அதோட வினைப்பயனையும் பொறுத்து மாறிடும். இப்போது நீங்கள் நல்லவங்களோட நாம் சேர்றோன்றப்ப என்ன ஆகும்? நல்லவங்களோட சேர்ந்தால் நல்ல வாசனை தான் இருக்கும். அதனால் சுழுமுனையில் இறைவனை காண வேண்டும்ன்ற எண்ணம் நமக்கு வரும். அந்த மாதிரி கண்ட அதை ப்ராக்டிக்கலாக அனுபவித்தவங்க அந்த தொண்டர்களுக்கு நம்ம போய் பணிவிட செய்யணும். அதை விரும்பி செய்யும் பொழுது அந்த ஒழுக்கம் நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே வரும். அது மேலே நமக்கு ஒரு பற்று வரும். ஆஹா, என்ன ஒரு அருமையான வாழ்க்கை, அவர் எப்படி இருக்கார், எப்படி அவரோட மனசுக்கு இவ்வளவு பக்குவம் வந்தது அப்படின்னு நம்ம நினைப்போம். அவரை மாதிரியே நடக்கணும்னு தோணும். கோவப்படுற ஒருத்தர் எதிரில் நின்று பாருங்கள், ஏனோ தெரியாது ஒரு கோபமாக ஒரு வார்த்தை சொன்னால் நமக்கும் கோபம் வரும், எரிச்சலாக சொன்னால் நமக்கும் எரிச்சல் வரும், அன்பாக ஒரு வார்த்தை சொன்னால் நமக்கும் அன்பு வரும். அதுபோல் இந்த தொண்டர்கள் மெய்யடியார்கள் பக்கம் நாம் போய் அவங்களோட தொண்டு பண்ணும் பொழுது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய குணங்கள், அவங்களுடைய நோக்கம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த பற்று வரும். அந்த வழியில் நம்ம நடக்க ஆரம்பிச்சிடுவோம், நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சினிமா டயலாக் சொல்லுவாங்க, பார்த்த உடனே பிடிக்குதோ இல்லையோ பார்க்க பார்க்க ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் நல்ல விஷயங்களும். முதல்ல அதோட அருமை தெரிஞ்சாலும் தெரியலைன்னாலும் கூட நம்ம நல்லவங்களை நாடிட்டோன்னா அது மேலே நமக்கு கட்டாயம் கொஞ்ச நாளில் அந்த பற்று வந்தே தீரும். இந்த நிலைமைக்கு நாமும் வரணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அவங்கள போல் நாமும் நடந்துக்கணும், நமக்கும் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும், தன்னம்பிக்கை வரும். அந்த செயல் மேலே ஒரு ஆர்வம் ஏற்படும். அதுக்காக என்ன செய்யணும்? உண்மையான மெய்த்தொண்டர்களுக்கு, எப்படிப்பட்ட மெய்த்தொண்டர்கள்? இறையருள் பெற்ற மெய்த்தொண்டர்களுக்கு பணிவிடை செய்கிறத நம்ம விரும்பி அங்கே போய் அவங்களோட சேர்ந்து அதையெல்லாம் செய்யணும். அந்த ஒழுக்கம் நம்மளை காக்கும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இல்லையா? அந்த ஒழுக்கம் எங்கே இருக்கும்? நல்லவங்க கிட்ட தானே இருக்கும். அதனால் அங்கே போய் சேர்ந்து அதையெல்லாம் செய்யணும். உன்னை துதிக்கணும், வேறு எதுலேயும் மயங்கிடாத உறுதியான சிந்தையை துறக்க வேண்டியதை துறந்து குற்றமற்ற நல்வழி செலுத்தி நீயே துணை என மனத்தால் அறிந்து உணர்ந்து கொள்ளும் துரிய நிலையை எமக்கு அருள வேண்டும் இறைவா. தாங்கள் உள்ளிருந்து விலகி இரண்டாக இருந்து அந்த ரெண்டு, ஆனால் விருப்பம் வேற, அந்த இறைவன் இருக்கிற நிலைமை வேற. நாங்கள் உன்னிலிருந்து விலகி இரண்டாக இருந்து ஆசை காரணமாக பட்ட துன்பங்களை தவிர்த்து ஞானம் பொருந்திய நிலைதான் முடிவான நிலை என்று நாங்கள் அறிய வேண்டும். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல, இதை பற்றி சிந்திக்கிறதில்ல. அதனால் சுவாமிகள் என்ன சொல்கிறார்? நல்லவங்க கூட சேர்ந்தீங்கன்னா இந்த சிந்தனையும் உனக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் உன்னிலிருந்து விலகி இரண்டாக இருந்து ஆசை காரணமாக பட்ட துயரங்களை தவிர்த்து ஞானம் பொருந்திய நிலைதான் முடிவான நிலை என்று நாங்கள் அறிய வேண்டும் இறைவா. நற்கதி பெற வேண்டும் என்று உணர்ந்து தேடி, அதாவது ஒரு கணவன் மனைவி உதாரணத்துக்கு அவர் சொல்கிறாரு, ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. மனைவி கணவன்கிட்ட
சில இன்பம் தூக்கிறா. அதை போய் நீ என்ன நடந்தது, எப்படி உன்னுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் அவள் சொல்லுவாளா? சொல்ல மாட்டாள். ஆனால் அதை அடையணுன்ற எண்ணம் அவளுக்கு இருக்கும் இல்லையா? அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்னும் எண்ணம் ஒரு மனைவிக்கு இருக்கும். அது போல அவள் சொல்ல மாட்டாள், ஆனால் அது மேலே விருப்பம் ஏற்படும். அந்த மாதிரி சென்று அணைந்த கலவியில் அன்பில் திளைக்கும் கனியமிர்தத்தை உண்ட வஞ்சியானவள் கனவிலும் நனவிலும் அந்த இன்பத்தில் திளைத்தவள் அந்த இன்பத்தை கனவிலும் நனவிலும் மறவாது ஆனந்தத்தில் திளைப்பாள். நாங்களும் அதுபோல உன்னில் கலந்து பேரானந்தத்தில் திளைக்க வேண்டும். உலகியல் வாழ்க்கையில் ஒரு சிற்றின்பத்தை காமிச்சு இதை வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த மகிழ்ச்சி உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மகிழ்ச்சியின் காரணமாக அவள் பல காரியங்களை இதை வச்சே செய்துக்கிட்டு இருப்பாள். இதுதான் பேஸ். இதை வச்சு அவள் பல காரியங்களை செய்ய முடியும். விரும்பி செய்வாள், மறக்கவே மாட்டாள். எந்த கடமைகள் இருந்தாலும் அந்த இன்பத்தை அவள் மறக்க மாட்டாள். அதுபோல் நாங்களும் உன்னோட பேரானந்தமாகிய அதில் திளைக்கணும், அதை எப்போதும் மறக்காமையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். இந்த கபட மனம் இருக்கே, அந்த வஞ்ச நெஞ்சம் இருக்கே, அது கொலை களவு இவற்றில் சிக்குண்டு கிடக்கும் கயவரை மறந்து அவரை காணவும் அஞ்சி கசடற்று வாழும் ஞானியர் வழி சென்று கருணை பொழியும் திருவடிகளை சேரும் வழியை கடைப்பிடிப்போம். அதுவே நிலையாக நம்மை காக்கும் அப்படின்னு நம்ம நம்பணும், உணரணும், நடந்துக்கணும் அப்படின்னு சுவாமிகள் இந்த பாடல்களில் சொல்கிறாரு. அந்த கயவர்களோட சுத்தமாக அந்த வாசனையே நம்ம மேலே படக்கூடாது, ரொம்ப பயப்படணும். கயவர்கள், வஞ்ச நெஞ்சம் கொண்டவர்கள், கபட மனம், அதாவது உள்ளே ஒன்று வச்சுருக்கோம், வெளியில் ஒன்று பேசுவாங்க. அந்த கபட மனம், வஞ்ச நெஞ்சம், கொலை களவு இதில் எல்லாம் ஈடுபட்டவங்களோட நீ பழகாதே அப்படின்னு சொல்லி அந்த கயவர்களை எல்லாம் மறந்து அவங்கள பார்க்குறதுக்கு கூட நீ அஞ்சணும். கண்ணால் பார்க்குறதுக்கு கூட நீ அஞ்சணும். அந்த திசைக்கும் போகக்கூடாது. கசடற்று குற்றமற்று வாழக்கூடிய ஞானியர் வழி சென்று கருணை பொழியும் திருவடிகளை சேரும் வழியை கடைப்பிடிப்போம். அதுவே நிலையாக நம்மை காக்கும் அப்படின்னு நினைமனமே. அதுதான் ஆண்டவர் இந்த பாடலில் சொல்கிற கருத்து. வாழ்க வளமுடன், வாழியன்னாலும் மெய்மே, வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.